ஹலோ மக்களே, சந்துல சிந்து பண்ணிட்டாங்க மக்களே. சந்துல சண்டைனா யூடியூப்ல சோசியல் மீடியா நடக்கிற சண்டை தான். ஒரு வாரமாவே உங்களுக்கு தெரியும். பிரியாணி மேன் வாய்ஸஸ் இர்ஃபான் வியூ வாய்ஸஸ் டைலர் அக்கா வாய்ஸஸ் யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் இதை பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நான் அப்பயே நினைச்சேன் இந்த பஞ்சாயத்து வந்து ஆன்டி கிளைமேக்ஸ் எல்லாம் முடிய போகுதுன்னு. அதுதான் நடந்திருக்கு மக்களே. நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது பிரியாணி மேன் ரபி என்கிற பிரியாணி மேன் வந்து இர்ஃபான் வியூவை பத்தி பணத்தின் பவர்னு ஒரு வீடியோ போட்டார். அது என்ன வீடியோனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இர்ஃபான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாரு கார்ல. இர்ஃபான் இருந்த கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து எப்படி அவர் வெளில வந்தாரு அப்படின்ட்டு அவரோட வியூ சொன்னாரு. அதுக்கு இர்ஃபான் வந்து அவரோட வியூ சொன்னாரு. தட்ஸ் ஓகே ரைட். இவர் ஒரு அலிகேஷன், அவரோட அலிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மேன் வந்து ரபிங்கிற பிரியாணி மேன் வந்து டைலர் அக்கா அப்படின்னு தயாளுன்னு ஒருத்தவங்க வந்து பாப்புலரா இருக்காங்க. இந்த மாதிரி டைலர் அக்கா, அந்த அக்கா, இந்த அக்கான்னு பல அக்காக்கள் ட்விட்டர்ல எல்லாம் இன்ஸ்டால வந்து பாப்புலரா இருக்காங்க. நல்லதுதான். பெண்கள் வந்து சோசியல் மீடியால வந்து பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு வெளியில வரதா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள். சோ அவங்கள பத்தி கருத்து சொன்னாரு, இவருடைய கருத்தை. அவங்க வந்து அதுக்கு அகைன் சொல்லியிருந்தாங்க. யூடியூப் சேனல் வந்து இவர் சொன்ன கருத்து வந்து ரிசர்ச் பண்ணாம மேலோட்டமாக சொல்லப்பட்டது. நிறைய ஃபேக்சுவல் எரர் இருக்குன்னு அவர் ஒரு லீகல் வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்தா ரீசனபிளி குட். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ரீசனபிளா தான் இருந்தது. ஆனா நான் ஏதோ நினைச்சிட்டே இருந்தேன், இது வந்து ஒரு ஆன்டி கிளைமேக்ஸை பத்தி தான் போயிட்டு இருக்கு. அதே தான் நடந்தது மக்கள். அதுக்கப்புறம் டிப்ரெஸ் ஆகி நம்ம ரபி என்கிற இந்த பிரியாணி மேன் வந்து ஒரு வீடியோ போட்டு லைவ்ல சூசைட் அட்டம் பண்ணிருக்காரு. ஏன்டா டேய், இதுக்குதான் யூடியூப் சேனல் வந்தீங்களாடா? இதுதான் நீங்க இன்ஃபுளுசர் ஆயிடுங்களாடா? இப்படிதான் நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண போறீங்களா நெக்ஸ்ட் ஜெனரேஷனை? ஏன் என்ன கொடுமை சரவணன் இது? அவங்க அம்மா வந்து தடுத்திருக்காங்க. அந்த தடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதுவே வைரல் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பயங்கர, நான் அது உண்மை நம்புறேன். இது வந்து ஒரு செட்டப் கிடையாது, உண்மை நம்புறேன். இது வந்து எனக்கு வந்து பயங்கர என்னடா இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி லெவல் இல்லாம ஒரு நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க, அவங்க எல்லாம் லுக் அப் பண்றாங்க, நீங்க எப்படி நடந்துக்கணும், நீங்க இப்படி நடக்கிறதெல்லாம் எவ்வளவு தூரம் சமுதாயத்தை இம்பாக்ட் பண்ணணும்லாம் தெரியாம சைல்டிஷ் பிளே எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு எனக்கு வருத்தமா இருந்தது. சோ அதுக்கப்புறம் தான் நடந்து இன்னொரு ஷாக்கிங் நியூஸ். அதை நான் எதிர்பார்த்ததுதான். இட்ஸ் எனிவே, நீங்க வந்து ஒரு லிமிட், ஒரு கிராஸ், நான் வந்து கெட் கேரிட் அவேன்னு சொல்லுவாங்க. நான் வந்து தலைவா நீ உன்னை போல வருமா, அந்த சினிமால இருக்கவங்க எல்லாம் 4 பேர் கூட இருந்துட்டு தலைவா உன்னை போல வருமா, நீ தான் தலைவா, நீ தான் பாப்புலர் தலைவா, நீ தான் டாக் ஆஃப் த டவுன் தலைவான்னு தூக்கி விட்டு அவரு வந்து இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிரியாணி மேன் அரெஸ்ட் ஆயிருக்கிறதா ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் பிளஸ் ஐடி ஆக்ட். ஆக்சுவலி பொது வெளியில சூசைட் பண்ண ட்ரை பண்றது குற்றம் தான். பொது வெளியில அதுவும் ட்ரை பண்றது இன்னும் பெரிய குற்றம். சோ சட்டப்படி அவர் மேல நடவடிக்கை இருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது, பல ஆதாரங்கள் இருக்கிறது. சோ அதனால அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா இப்போ உள்ள நிலைமையில இந்த அரெஸ்ட் அவர் எவ்வளவு தூரம் இம்பாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க போலீஸ் இந்த கேஸ? இவர் வந்து உண்மையிலே மென்டலி அஃபெக்டடா எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து அவர் கூட இருந்து அவரை சப்போர்ட் பண்ணும். மை ஃபீலிங்ஸ் கோஸ் அவுட் டு ஹிம். எல்லா மனிதனும், அதாவது இந்த சோசியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய காடு. யானை வாழ்ற காட்டுல தான் எறும்பு வாழுது, ஒரு சின்ன நுண்ணுரியும் வாழுது. சோ அதனால எல்லாரும் சேர்ந்து இழுக்கிற வேண்டிய தேர் தான். இதுல உள்ள ஃப்ரீடம் வந்து இப்போதைக்கு இன்டாக்டா இருக்கு. ஆனா இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு ஆன்லைன்ல போய் சூசைட் பண்ணிக்கிறது அப்படி இப்படின்னு போனா கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. அப்படி வந்து பஞ்சாயத்து வந்து 3வது மனுஷனுக்கு போச்சுன்னா அதுதான் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது உங்கள் இறகுகள் பறிக்கப்படும். உங்களுடைய ஃப்ரீடம் வந்து சுத்தமாக பறிக்கப்படும். இந்த அமைச்சரை பத்தி பேசாத, இந்த மினிஸ்ட்ரி பத்தி பேசாத, இந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசாத, இந்த டாபிக் எல்லாம் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டாங்கன்னா then it will all go for a task. ஒரு சின்ன பஞ்சாயத்து எடுத்துட்டு போய் பெரிய பஞ்சாயத்தாக்கி இருக்கிற ஃப்ரீடம் எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க.
ஸோ மை கைண்ட்லி ரெக்வஸ்ட் டு ஆல் த பீப்புள், ப்ளீஸ் பி மெச்சூர். நீங்க வந்து ஒரு கிரிட்டிசம் வைக்கிறீங்கன்னா அதை பாசிட்டிவா எடுத்துங்க. அதுல அக்ரி பண்ணதா இருந்தா அக்ரி பண்ணுங்க, டிஸ்அக்ரி பண்ணதா இருந்தா உங்களுடைய கருத்தை வந்து நியாயமா பொது வெளியில பாசிட்டிவா வைங்க. பர்சனல் அட்டாக் உள்ள போகாதீங்க. என்னைக்குமே டோன்ட் கெட் கேரிட் அவே. நீங்க 50 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும், 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும், 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும், டோன்ட் கெட் கேரிட் அவே. இது நிரந்தரம் அல்ல. இதில் உள்ள ஃப்ரீடம் நீங்க கட்டுக்கோப்பாக இருப்பதனால் இது வந்து அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும் அப்படின்னு கூறி பிரியாணி மேன் வந்து ரெக்கவர் ஆகி சட்டப்படி இந்த கேஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளில வந்து அதுல இருந்து ரிசல்ட்ஸ் லைன் பண்ணி யூடியூப்னு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.